கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு மதுரு சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் மற்றும் நாடக இயக்குனர், நாடக மன்றத்துல பல இயக்கங்கள்லாம் பண்ணி நாடக மன்றம் இன்னும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்க பாஜக பிரமுகர், முன்னாள் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருவர், நடிகரும் பிரபலமான எஸ் வி சேகர் அவர்கள் சமீப காலமா திமுகவினுடைய மேடைகள்ல பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு நண்பர், நான் பாஜக காரனா இருந்தாலும் அவருக்கும் எனக்கு இருக்கிற தனிப்பட்ட நட்பு என்பது வேறு விதமானது. அண்ணாமலையை சாடுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அங்க பிரதமரை அவர்களை வாழ்த்தி பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. சரி, ஓகே, நட்பு வட்டாரமா இருக்கும் அப்படிதான் நினைச்சு பார்த்தா, தற்பொழுது ஒரு பஞ்சாயத்துல அவர் ஒரு காமன் பர்சனா ஈடுபட்டு இருக்காரு. அது குறிப்பா என்ன சொல்றாருன்னா, அரசின் தரப்புல இருந்து நான் பேசுறேன், அரசு என்ன பேச சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை காயத்ரி சாய் அப்படின்றவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, பிரகாஷ் எம் சுவாமி அப்படின்றவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க, ஒரு அபியூஸ் கேஸ். அந்த கேஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கேஸ் அன்னைக்கே முடிவடையவில்லை. ஏன்னா அது அதிமுக காலகட்டத்துல போடப்பட்டது. அது அன்னைக்கே முடியல. அவங்களுக்கு நிறைய நெருக்கடி இவர் கொடுத்திருக்காரு எஸ் வி சேகர் அவர்கள். தொடர்ந்து நெருக்கடி கொடுத்தது, அது அப்படியே கிடப்புல போடப்பட்டது. இப்போ மீண்டும் இந்த வழக்கை எஸ் வி சேகர் எடுத்து ஒரு காமன் பர்சனா நான் உனக்கு பேசுறேமா, அதாவது சிஎம் ஆபீஸ்ல இருந்து எனக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க பேச சொல்லி அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு புரோக்கரிங் வேலை பார்க்கற மாதிரி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க எஸ் வி சேகரை பத்திய பல டிஸ்கிரிப்ஷன் சொன்னீங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அவரு முன்னாள் பாஜகவில் இருக்கலாம், பாஜக பிரமுகரா இருக்கலாம், நடிகர், நாடக இயக்குனர். இன்னொன்னு ஒண்ணு முக்கியமா விட்டீங்க, அவர் எந்த சங்கத்துக்கு தலைவரா இருந்தாரு? அவர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தாரு. இப்ப இவங்க இந்த புரோக்கரிங், நம்ம அந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்ற வழக்குக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க இந்த புரோக்கரிங் அப்படிங்கறது எப்படி பண்றாங்க அப்படிங்கறது நம்ம இப்ப சுஜாதா இது எழுதியிருக்காங்க. பத்திரிகையாளர் சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா, பத்திரிகையாளர் சுஜாதா கேரவன்ல இவரை பத்தி எழுதியிருக்காங்க, குருமூர்த்தி அவர்களை பத்தி. அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சங்கரமடம் அப்படிங்கிறது அது ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ், அது ஒரு வழிபாட்டு தலம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு புரோக்கர் ஷெட் அப்படின்றாங்க. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப குருமூர்த்தி போன்ற நபர்கள் எப்படி நம்மளுக்கு தான் இந்த கட்சி வேறுபாடுலாம், அவங்க ஒரு கட்சியை சார்ந்து பிரச்சாரமா பண்ணுவாங்க, ஆனா எல்லா கட்சியிலயும் புரோக்கர் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கல்ல அவரே ஒத்துக்கிறாரு. யாரு? குருமூர்த்தியே ஒத்துக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இப்போ பொதுவாவே நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ப்பனர்கள் எல்லாம் சட்டத்தை மீறாங்களா பாருங்க, நீங்க தான் சட்டத்தை மீறீங்க. எப்ப நம்ம பார்ப்பனியத்தை பத்தி பேசணும், நம்ம பார்ப்பன துவேஷம்ன்றது இல்லாம பார்ப்பனியம்ன்ற கருத்தாக்கத்தை பேசினாலே பார்ப்பனர்கள் எவ்வளவு மென்மையானவர்கள், எவ்வளவு சட்டத்துக்கு மதிச்சு நடக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாடல் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கதையாடல்னு சொல்றது காரணம் அந்த ஆர்டிக்கலே பாத்தீங்கன்னா குருமூர்த்தி சட்டத்தை ஏற்றிக்கிறது. ஆனா அதையும் தாண்டி அவங்க சட்டத்தை மீறுவாங்க. அவரே பெருமையா சொல்கிறாரு. அவரோட ஆசிரியரான கோயங்கா ஆச்சரியப்பட்டாராம், ஏண்டா நானே பெரிய ஃப்ராடு, எனக்கே பல ஃப்ராடு முறைகளை சொல்லி தெரியாடா, எவ்வளவு பெரிய உலகமாக ஃப்ராடா இருப்பான்னு பெருமையா சொல்லிக்கிறாரு சுஜாதா பேட்டி எடுக்கும் போது இவரு. சோ அந்த வழி தோன்றல் தான் நம்ம எஸ் வி சேகரையும் பாக்குறோம். அவர் இந்த அரசுக்கும் சரி, அதிமுக அரசா இருந்தாலும் சரி, அவர் நான் புரோக்கரு அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, கூச்சநாச்சமே கிடையாது. நீங்க இந்த கட்சியை விட்டு வெளியே வந்தா நாங்களே பேசி இது பண்ணி தருவோம், வெளிப்படையாவே நாங்க புரோக்கரா இருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டு தெரியுற கூட்டம் தான் இது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதை தாண்டி இப்ப இதுல இருக்கிற அறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பொதுவாவே பெண்கள் மீதான வன்முறைகளும் இல்ல பாலியல் ரீதியான வக்கரமான சொல்லாடல்களையும் எப்படி கையாளுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எஸ் வி சேகரே தெரியும், பத்திரிகையாளர்களை எப்படி எவ்வளவு கொச்சையாக பேசி அதுக்காக வழக்கு வாங்கினாரு, அதுக்காக 1 மாசம் சிறை சென்றாரு, அதுக்காக ஹைகோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரு. அது வழக்கம் இல்லையா, குல வழக்கமா போய் ஹைகோர்ட்ல மன்னிப்பும் கேட்டுட்டாரு. சோ இந்த மாதிரியான வேலைகளை பண்ணவர் தான் அப்படின்னு தெரியும். ஆனா இப்ப நம்ம தொடர்ந்து பாருங்க, எஸ் வி சேகர், பிரகாஷ், அவர் பேர் என்ன, பிரகாஷ் எம் சுவாமி தானே அவர் பேரு, அவரு சுவாமி, அவரு தமிழக பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறவர், இவரு தமிழக பாஜகவை எதிர்க்கிறவர். இவங்க 2 பேத்துக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூல் மட்டும் தான் ஒரே கனெக்ஷன் அப்படிங்கறது நம்மளுக்கு வெட்ட வெளியா தெரியுது. இப்போ அது பாதிக்கப்பட்ட பெண்மணியும் ஒரு பார்ப்பன வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இவங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்களே கூட பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஏற்பட்டாலும்
அதை இவங்களோட அதிகாரத்தை கொண்டு எப்படி மறைக்க பாக்குறாங்க, எப்படி வந்து முடக்க பாக்குறாங்க. ரொம்ப கீழ்த்தரமாக என்ன சொல்றாருன்னா, சாட்சிக்காரன் காலில் விழுவதுக்கு சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துடலாம்ல. ஏன் ஒருத்தன் வந்து தன்னை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான், அவன் காலிலேயே விழுன்னு சொல்றது ஒரு 21ஆம் நூற்றாண்டுல எவ்வளவு ஒரு கேவலமான செயல். அதை செய்யறாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எஸ் வி சேகர்னு கிடையாது, இப்போ தோழர் திருமாவோ இல்ல வந்து அண்ணன் ஆர் ஆசாவோ ஏதோ பேசும்போது ஒரு சொல்லாடல் தவறாக இருப்பது போல் தோற்றமளித்தாலே அதை திரித்து எவ்வளவு கேவலமாக ஆணாதிக்கமா பேசுறவங்கன்னு பேசுற இவங்க தொடர்ந்து அது கலாட்சேத்திர விஷயமாகட்டும், பிஎஸ்பிபி விஷயமாகட்டும், எஸ் வி சேகர் விஷயமாகட்டும், இவங்க எப்படி ஏன் இன்னும் வந்து சின்மை விவகாரத்துல பாத்தீங்கன்னா பார்ப்பன சங்கத்து தலைவர்கள் மேலேயே அவர் குற்றம் சொல்றாங்க, ஏகப்பட்ட பேர் பாலியல் கொடுமைன்னு. அதுல ஒருத்தன் இப்ப வந்து இதெல்லாம் டிஎம் கிருஷ்ணா விவகாரத்துல அவார்டெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான், அவன் மேலேயே பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களெல்லாம் பாதுகாக்கிறாங்க. ரேபிஸ்ட பாதுகாக்கிறதே வேலையா வச்சுக்கிட்டு, ஆனா ஒரு முற்போக்கு அரசியல்ல இருந்து யாராவது வந்து ஆணாதிக்கமா பேசுவதாக சித்தரிக்கப்பட்டு எவ்வளவு இது பண்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இது வந்து இது நம்ம இவங்க ஐயோ இவங்க இப்படி இருக்காங்க நம்ம வந்து இன்பமா இருக்கிறதுக்கு இல்ல, பாடுறா நம்ம பாயிண்ட் அவங்க ப்ரூவ் பண்றாங்கன்றது. இவங்க தொடர்ந்து இதை செய்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் வேதனை அளிக்கிறது அப்படின்ற பாயிண்ட் தான் சொல்றோம். இப்ப வந்து பில்கிஸ் பானு வழக்கிலே பாருங்களேன், அந்த குற்றவாளிகளை விடுவிச்சதுக்கு காரணம் என்னன்ற அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அந்த போர்டுல இருந்தேன், அதாவது குற்றவாளிகள் முன்னாடியே வந்து விடுவிப்பதற்கான அந்த போர்டுல கமிட்டியில நான் இருந்தேன், அப்ப காரணிகளை நான் விசாரிக்கிறேன், அவங்க வந்து சில பேர் வந்து ஒழுக்கமான பார்ப்பன குடும்பத்துல இருந்து வந்தவங்கன்னு தெரியுது, அதனால அவங்களை விடுவிக்கிறேன். ஏன்னா 17 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கூட்டு வன்புணர்வு பண்றீங்க, அந்த குடும்பத்துல இருக்கிற 14 பேரை வந்து வெட்டி கொள்றீங்க, ஒரு ஒரு சிசு கொலை செய்றீங்க, கர்ப்பிணி பெண் சிசு கொலை. இப்போ ஒரு சிசுவை வந்து அட்டிச்சு கொள்றீங்க தரையில. அப்புறம் பார்ப்பனர் அப்படின்ற மேம்பட்ட நெறிகளை கொண்டவர்கள் எப்படி வந்து நீ வந்து விடுவிக்கிற? இவ்வளவு கேவலமா தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து. இது நம்ம சொல்றது என்னன்னா, அப்போ மத்த சாதி அடுக்குலயோ வர்க்க அடுக்குலயோ இருக்கிறவங்களுக்கு மத்தியில வந்து இந்த மாதிரியான ஆட்கள் இல்லையா, காமுகர்கள் இல்லையா, குற்றவாளிகள் இல்லையா? ஆனா இருக்கிறாங்க, எல்லா வம்சத்திலயும் இருப்பாங்க, எல்லா வர்க்கத்திலயும் சாதியிலும் இருப்பாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட சாதி வர்க்கம் தான் எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி அதை முடக்குகிறது, அதுக்காக சட்டத்தை வளைக்கிறது. இவர் பாருங்க அசால்ட்டா. இன்னைக்கு நீங்க வந்து ஜெயபிரகாஷ் வந்து ஜாலியா எனக்கு போன் பண்ணி, மதுரை உன் மேல ஒரு கேஸ் விழுந்துச்சா, நான் அரசு தரப்புல இருந்து பேசணும், உங்களால பேச முடியுமா? எவனாச்சாலையும் பேச முடியுமா? ஒண்ணு அவன் பார்ப்பனரா இருக்கணும், இல்ல அவன் பார்ப்பன வர்க்கத்துக்கு வேலை பார்க்கிற ஒரு புரோக்கரா இருக்கணும். அவன் ஓபிசி சாதி எஸ்சி சாதி எல்லா சாதி எவனாலும் இருக்கலாம், ஆனா புரோக்கர் வேலை பார்க்கணும். அதாவது பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனர்களுக்கு இணக்கமா இருப்பவர்களால் மட்டும்தான் இந்த துணியை எடுக்க முடியுது அப்படின்றதான் நம்ம வந்து வழக்கமாவே பாத்துக்கிட்டு வரோம். இப்ப இந்த அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப பெரியவங்க கிட்ட இருந்து வந்திருக்குமா அப்படின்றாரு. குறிப்பா சிஎம் ஆபீஸ்ல இருந்து ஷர்மிளா அப்படின்றவங்க பேரை வர சொல்றாரு. அவங்க யாருன்னு தெரியல, அநேகமா அரசு ஊழியரா கூட இருக்கலாம், அவங்க பேரையும் அதுக்குள்ள சேர்க்கிறாரு. அது இல்லாம இது இந்த விஷயம் எனக்கு தெரியல சார்ன்னு சொல்லும் போது, அம்மா உனக்கு தெரியற மாதிரியாமா பண்ணிடுவாங்க எல்லாரும், இது வந்து பெரிய இடத்துல இருந்து ஒரு பிளான் பண்றாங்கம்மா, இந்த கேஸே வெளியில வராத அளவுக்கு பண்ணணும், இந்த டீடைல் வெளியில வரக்கூடாதுன்றதை எனக்கு பர்சனலா எனக்கு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி இயங்குதா? அது என்ன மாதிரியான லாபி? கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர லாபியா, அல்லது இந்த பார்ப்பனர்கள் சமூகம் மட்டும் இயங்குகிற இவங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த பார்ப்பனர் லாபி இதுக்குள்ள இயங்குதா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது எப்படியும் பாத்தீங்கன்னா, பல இடங்கள் என்ன சொல்றாங்கன்னா, யார் ஆட்சியில இருந்தாலும் அதிகார வர்க்கம் இந்த பியூரோக்ராட்டிக் கிளாஸ்ங்கிறது இவங்களுக்கு பயங்கர கனெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்க வந்து கிரிஜாவதி சீஃப் செக்ரட்டரியா இருக்கும் போதே இந்த பிரச்சனையை வெடிச்சதாக சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு என்ன, ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வழக்கு அதை முடிக்கிறதுக்கு சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போகுது அப்படின்னா எந்த மாதிரியான வலைப்பின்னல்கள்ல இது இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இல்ல ஒரு ஆண்களுக்கே ஏதோ ஒரு பிரச்சனைனா, நம்மளால ஒரு கவுன்சிலரு ஒரு போலீஸுக்கு கூட போய் அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிரகாஷம் சாமின்ற ஒரு வடதுசாரி அயோக்கியனுக்கு ஏன் திமுக வேலை பார்க்கணும், ஏன் திமுக அரசு வேலை பார்க்கணும்? அப்ப இது அதிகார வர்க்கத்துல ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அதை இவர் வந்து சிஎம் பேர்லாம் யூஸ் பண்றாரு அப்படின்றதான். இன்னொன்னு, எல்லா கட்சியும் வந்து இந்த மாதிரியான சக்திகளை விலக்கி வைக்கிறது அவசியம். நம்ம அதான் சொல்றோம், திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன சொல்றோம்னா, நீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிர்த்தரப்பு கிட்ட பேசுறாங்க அப்படின்றனால இவங்களை கூட வச்சுக்கிட்டா இவங்களெல்லாம் வளர்க்கறது வந்து பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்குற மாதிரிதான் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ச்சியாவே பாத்துக்கிட்டு வரோம். ஏன்னா இவங்க வந்து மக்கள் நலனுக்கோ இல்ல உங்க கட்சி நலனுக்கோ இல்ல நீங்க எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதுக்கு கூட இவங்க வரல, இவங்க சொந்த குழு நலனுக்காக மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. அதற்காக யாருக்கிட்ட வேணாலும் கூட்டணி வச்சுக்குவாங்க.
நீங்க வந்து பாகிஸ்தான் தீவிரவாதின்னு வச்சுக்கோங்க, இஸ்ரேல் ராணுவம்னு வச்சுக்கோங்க, யாரு கூட வேணாலும் இவங்க வந்து கூட்டு வச்சுக்குவாங்க. அதனால இவங்களை நம்பி இந்த செயல்ல இறங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்மளோட கோரிக்கையா வழக்கமா இருக்குது. இதை இன்னும் தீர விசாரிக்க வேணும். இவர் என்ன அரசு அப்படின்னு சொல்றாருன்றதை, ஏன்னா அரசு வந்து இந்த இடத்துல என்ன பொறுப்பு இருக்குன்னா, இந்த மாதிரியான கோரிக்கைத்தனம் பண்ணும் நபர்களுக்கு நாங்க தொடர்பு இல்லைன்றதை அரசு நிரூபிக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு பொது வெளியில இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே வழக்கு வாங்கினவரு, சிறை சென்றவரு, மன்னிப்பு கேட்டவரு, தொடர்ந்து கட்சி மேடைகள்ல பேசுறவரு. எனக்கு வந்து மோடி கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டா போன் கால் இருக்கு. அண்ணாமலைக்கு என்ன மோடியே தெரியும், நான் 2002 வந்து எல்லாரும் அவர் எதிர்த்தும் போதே நான் வந்து அவர்கிட்ட டைரக்ட் போன் கால்ல பேசுவேன்னு சொல்ற ஒரு நபர் இப்படி பேசுறாருன்னா, இது வந்து சட்ட ரீதியாக ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட போறதில்லை. இது ஒரு மாநிலத்துக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், ஏன்டா இதையெல்லாம் தூக்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சனை தான். ஆனா இது ஒரு தவறான முன்னுதாரணமா இருந்திருக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இதை சொல்றோம். கட்டாயம் நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா, இப்ப பல பேர் இருப்பாங்க. எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் நல்லா பழக்கம், முன்னாடி வந்து இது வந்து நிறைய பேர் பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு தடவை ஒரு டிஐஜி கிட்ட ஒரு போட்டோ எடுத்துட்டாங்கன்னா, எனக்கு அந்த டிஐஜி வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி வெளியில போயிட்டு சில வேலைகளை, இல்லீகலான வேலைகள்ல ஈடுபடுறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அந்த வேலையை தான் திரு எஸ் வி சேகர் செய்யறாரா? ஏன்னா எஸ் வி சேகர் என்ற ஒரு பிரபலமான ஒரு நபர் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர். எந்த ஆட்சி வந்தாலும் அந்த முதல்வர் கூட ஒரு போட்டோவோ அல்லது அந்த அரசு அலுவலர் கூட ஒரு போட்டோவோ எடுத்துட்டு சிஎம் கூட நெருக்கமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றது, அந்த துணியை ஃபாலோ பண்றாரு. ஒரு ஃப்ராடு வேலை பண்றத இவரு ஃபாலோ பண்றாரா என்ன? இல்ல இது மாதிரியான பல இப்ப மதுவந்தி விஷயத்திலே பாத்துருக்கோம்ல, அவங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்ததுக்கு எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் ஆன் கேமரா வந்து அந்த பேங்க் மேனேஜர் மிரட்டதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம். அதே போலதான் இவரும் பண்றாரு. இப்போ இதுல நம்ம அபாயமா என்ன பாக்குறோம்னா, இவர் வந்து இது ஒன்னும் ரியல் எஸ்டேட் பிரச்சனைகளை வந்து தலையிடல. ஒரு பாலியல் வன்புணர்வு செய்த வழக்குல வந்து பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல செய்யறாரு அப்படின்னா, அப்ப இதை கொண்டு இது போன்ற குற்றங்களை நிகழ்த்தவும் அவர் தயாராக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு குற்றவாளியை காப்பாத்தி விடுறாருன்னா அவரு செய்ய மாட்டாருன்றதுக்கு என்ன நம்மளுக்கு வந்து ஆதாரம் இருக்குது? இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துல கீர்த்தி சொனையான்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் எம்பி, அவரு இடி ரைடு விட்டுருவார் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளாக இருந்த பெண்களை வந்து தன்னோட உடல் உறவு கொள்ள வற்புறுத்தி அது வந்து வீடியோலாம் லீக் ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அப்ப இந்த மாதிரி எனக்கு அதிகாரம் தெரியும், நான் வந்து அரசு தரப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன குற்றத்தை அடுத்து இழைக்க இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம மதுரையில வந்து இடி ஆபீசர் பிடிபட்டார் இல்லையா, திவாரி, அவரே பாத்தீங்கன்னா நான் மோடி ஆணையில வரேன்னு சொல்லிட்டு 52 லட்சத்தை வாங்கியிருக்காரு. அப்ப இந்த மாதிரி அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரவங்க ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை இன்னைக்கு வந்து குற்றவாளிக்கு சாதகமாக பேசுறாங்க, சண்டைக்காரன் காலில் விழுன்றாங்க. நாளைக்கு தானே குற்றவாளி இருக்கும்போது நான் வந்து அரசு இறங்கி இந்த கேஸை முடிச்சு விட்டுருவோம் தெரியுமா, ஒழுங்கா என்கிட்ட சுமூகமா போயிரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அப்போ இதெல்லாம் வந்து இது எப்படின்னா, நம்ம நீங்க முன்னாடி சொன்னாங்க இல்லையா, ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பெரிய ஸ்கேல்ல பண்றது. ஏன்னா போட்டோ எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம ஊர்ல வந்து இந்த ஃப்ராடு பயல்களா இருக்கணும், எம்எல்ஏ கிட்ட போட்டோ எடுத்து வச்சுட்டு நிலத்தை தரலாம் முடிச்சு விட்டுருவோம் அப்படிலாம் பேசுறவங்க இருக்காங்க. ஆனா இது சீஃப் செக்ரட்டரியேட் வரைக்கும் போறோம், நாங்க சிஎம் செல்ல இருந்து போறோம்னா என்ன மாதிரியான என்ன ஸ்கேலான குற்றங்களை இலக்கே இவங்க வந்து தயாரா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து நினைவுல கொள்ளணும்ன்றாங்க. ஓகே, நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது சாதாரண ஒரு லேண்ட் கேஸோ இல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனையா அந்த மாதிரி இதை பார்க்க கூடாது, இது ஒரு பாலியல் பிரச்சனை. அப்ப இந்த மாதிரியான பெண்கள் மீதான அபியூஸுக்கு ஒருத்தர் வக்காலத்து வாங்கிட்டு இந்த கேஸை சுமூகமா முடிக்கணும்னு நினைக்கிறாருன்னா, இப்ப நாளைக்கு இந்த விஷயம் இப்ப வெளியில வந்துருச்சு, சிஎம் ஆபீஸும் இதுக்குள்ள மாட்டுது, சிஎம் ஆபீஸை விசாரிக்கும் போது இது உண்மையா பொய்யான்றது தெரிய வரும். ஒருவேளை இது பொய்யா இருந்தா எஸ் வி சேகர் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது? கண்டிப்பாக செய்யப்படணும். சட்டப்படி யூஸ் ஆஃப் நேம் ஆஃப் பப்ளிக் ஆஃபர்ஸ் இஸ் an offense. நீங்க அதை ஆத்தரைஸ் பண்ணப்படாம, அதாவது ஒரு ஜிஓஓ இல்ல ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டோ அந்த மாதிரி இல்லாம, இல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படாம, அபிஷியலா கொடுக்கப்படாம நான் அரசின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவது பொதுவாகவே அது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். அதுக்காகவே உங்களை தூக்கி உள்ள வைக்கலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு, விசாரணை நடந்து கொண்டிருக்கும் வழக்கில் தலையிடுவது அதுவும் ஒரு குற்றம். அந்த விசாரணையில் குற்றவாளியை பாதுகாக்க நீங்க வந்து குற்றம் சுமத்தியவரை வந்து நீங்க வந்து வற்புறுத்தல் செய்யறது இன்னொரு வழக்கு. 3-4 பிரிவுல இவர் தப்பு பண்ணிருக்காரு. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டா இவர் கண்டிப்பா பிடிச்சி ஒரு 6 மாசம் 1 வருஷம் உள்ள வச்சாருன்னா, இந்த மாதிரி நாளைக்கு யாரும் வந்து இவங்க ஆபீஸ்ல வந்து பேசுறேன் அவங்க ஆபீஸ்ல வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க. அவங்க யாரு ஷர்மிளா அப்படிங்கறதையும் தெரிஞ்சு, அந்த ஷர்மிளா அப்படி ஒரு நபர் இருந்தா அவரும் வந்து களம் 8ல நடக்கிற கருப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்களும் வந்து இதை தெளிவுபடுத்தணும். பார்ப்போம், இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு விசாரணைக்கு போக வேண்டியது இருக்கு. தொடர்ந்து இது போன்ற அரசு தலையீடுகள், அரசின் பேரை சொல்லி தலையிடுறவங்களுக்கு கட்டாயம் நீங்க சொல்ற மாதிரி அரசு
இரும்பு கரம் கொண்டு இத அடக்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா இது ஒரு பெரிய ஒரு பூதாகாரமான ஒரு 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 ஸ்கேம்ல ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி. ரொம்ப தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.